நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு செயலில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு நம்ம பல முயற்சிகள் செய்வோம். பல முயற்சிகள் செஞ்சு அந்த ஒரு செயல்லையோ அல்லது ஒரு தொழிலையோ நம்ம வெற்றி பெற முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ செஞ்சுட்டு நம்ம அந்த தொழிலையோ அந்த செயலையோ செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் வெற்றி அடையலாம். அது என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பவும் போல் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார். அவர் தான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், அதாவது ஒரு உணவகம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதோடு அவர் இந்த உணவகத்தை தொடங்குறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அந்த விவசாயி இயற்கை முறையில் அரிசியை உற்பத்தி பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு பொருளை நம்ம உணவகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். இது அவருக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு அப்புறமா தான்ட்ட என்ன இல்லை, இந்த ஒரு பிஸ்னஸை தொடங்குறது, இந்த தொழிலை தொடங்குறதுக்கு தான்ட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அவர் இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த பகுதியில் காய்கறி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் இது அவருக்கு ஒரு பலவீனமாக இருக்குது. இது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஹோட்டல், இந்த ஒரு பிஸ்னஸை நம்ம தொடங்கணும், அந்த ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் அந்த உணவகத்தை தொடங்குகிற இடத்துல ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. தொடங்க போகிற இடத்துல ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரி வர்றதுக்கான ஒரு வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ரெண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த 2 இடத்துல இருந்தும் அவர்கிட்ட உணவு வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இதிலேருந்து நமக்கு ஏதாவது ஆபத்துகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவர் தொழில் தொடங்க போகிற அந்த உணவகத்தை தொடங்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் வேறொரு நபரும் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கிறாரு. முதல்ல அந்த தொழிலை தொடங்குறதுக்கு பலவீனமாக இருக்கிற அந்த காய்கறி கிடைக்காம இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு காய்கறி வியாபாரி கூட ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறாரு. எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ காய்கறி வேணும், கொஞ்சம் தள்ளுபடி விலையில் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறாரு. அந்த ஒப்பந்தம் மூலமாக அவர் அந்த பலவீனத்தை சரி பண்ணிக்கிறார். அதுக்கப்புறமா அவருக்கு இருக்கிற அந்த அந்த அபாயத்தை எப்படி சரி பண்ணலாம், அதாவது வேறொரு நபரும் தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஆபத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்துலேருந்தும் அந்த கல்லூரியிலிருந்தும் தான் தனக்கு சாப்பாடு உணவு வாங்க வருவாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்துலேயும் அந்த கல்லூரி நிர்வாகத்தோடையும் அவர் பேசி அவங்களோடையும் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அவர் அந்த தொழிலை தொடங்குறாரு. இப்போது அவர் அவருக்கான பலவீனத்தையும் அவர் சரி பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆபத்து, அந்த த்ரெட்டையும் அவர் சரி பண்ணிக்கிட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் தொழிலை தொடங்கினார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு வெற்றியை அடைவார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விவசாயி பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் தான் SWOT அனாலிசிஸ், அதாவது SWOT. இந்த S அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த். நம்ம ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த தொழிலையோ அந்த செயல்லையோ நமக்கு என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த விவசாயி தன்னோட தொழிலை தொடங்குறதுக்கு அவர்கிட்ட இருந்த பலமாக அவர் இயற்கை முறையில் அரிசியை விளைவிச்சிட்டு இருந்தார். அது அவரோட பலமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ செய்ய போகும்போது நமக்கு அந்த தொழிலில் என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக W, அதாவது வீக்னஸ். நம்ம ஒரு செயலையோ ஒரு தொழிலையோ செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன பலவீனம் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இந்த விவசாயிக்கு தன் செய்ய போகிற தொழிலில் அவருக்கு காய்கறி கிடைக்காம இருந்துச்சு. காய்கறி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது அவருக்கு ஒரு பலவீனமாக இருந்துச்சு. அதை அவர் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு காய்கறி வியாபாரி கூட ஒரு ஒப்பந்தம் போடுறது மூலமாக அதை அவர் சரி பண்ணிக்கிட்டார். இதே மாதிரி நம்ம செய்ய போகிற செயல்லையோ தொழிலையோ நமக்கு இருக்கிற பலவீனத்தை நம்ம கண்டுபிடிச்சி, நம்மளோட வீக்னஸை நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி செய்யவும் நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு அப்புறமா ஓ அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கான வாய்ப்பு. நம்ம செய்ய போகிற செயல்லையோ தொழிலையோ நமக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் உதாரணமாக இந்த விவசாயிக்கு அவர் தொடங்க போகிற தொழில், அதை அவர் ஹோட்டல் திறக்கணும்னு நினச்சார். அந்த தொழிலை தொடங்குறதுக்கு அவருக்கான வாய்ப்பாக ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு கல்லூரியும் இருந்துச்சு. அது அவரோட வாய்ப்பாக அவர் நினச்சார். இது மாதிரி நம்ம செய்ய போகிற செயல்லையும் தொழிலையும் நமக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அடுத்ததாக டி, நம்ம ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு இருக்கிற ஆபத்து, அதாவது த்ரெட் என்ன அப்படிங்கிறத நம்ம
தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் உதாரணமாக இந்த விவசாயி வந்து தான் தொழில் தொடங்க போகிறார் இல்லையா, அந்த இடத்துல வேறொரு நபர் தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது அவரோட த்ரெட், அதாவது அவரோட ஆபத்து, அபாயமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நபர் தொழில் தொடங்கினார் அப்படின்னா அவருக்கு லாபம் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருந்துச்சு. அதை இவர் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பள்ளி நிர்வாகத்தோடையும் அந்த கல்லூரி நிர்வாகத்தோடையும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அவர் தன்னோட த்ரெட், அந்த அபாயத்தை அவர் சரி பண்ணிக்கிறாரு. இது மாதிரி நம்ம இந்த ஸ்வாட் அனாலிசிஸை சரியாக பண்ணி ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதில் முழுமையான ஒரு வெற்றியை அடைய முடியும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.